வணக்கம் மக்களே. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அனைவருக்குமே ரூபாய் 8000 கொடுக்க போகிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, எதன் அடிப்படையில் கொடுப்பாங்க, எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழக அரசான முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுக்காக இல்லத்தரசி திட்டத்தின் கீழே ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் வழங்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. இந்த கூப்பனை பயன்படுத்தி நம்ம வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோக பொருட்களை புதிதாக வாங்கி கொள்ளலாம். இல்லைனா உங்ககிட்ட ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, அது பழசாயிடுச்சு, அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது வருமான வரித்துறை கட்டாத குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே இந்த கூப்பன் கொடுக்கப்படும் அப்படின்னும் முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. வருமான வரி செலுத்தாத குடும்பங்கள் அப்படின்னு பார்க்க வரும்போது ஆண்டு வருமானமாக ரூபாய் 4 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும், மாத வருமானம் 33,000க்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி. இந்த வாக்குறுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அதாவது மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட அரசியல் தேர்தல் அறிக்கையில் காமனாக தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அதே போலவே இதையும் மாற்றிடுவாங்களா, இதுவும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்ற குழப்பத்தில் இருந்த நிலையில் திமுகவோட தேர்தல் அறிக்கை குழு தலைவரான கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பயனாளிகள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்களோ அதன் அடிப்படையில் ரூபாய் 8000 கூப்பன் திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக மகளிர் உரிமை தொகை வாங்காத பெண்களுக்கும் இந்த கூப்பன் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது தான் இதற்கான விதிமுறைகள் நம்மளுக்கு முழுமையாக தெரிய வரும். ஒரு சில நபர்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். அதாவது இது இந்த சட்டசபை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. சட்டசபை தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இதை பற்றின அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. எப்போ கொடுக்க போகிறோம், என்னென்ன தேவைப்படுது, யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு அரசு தரப்பு வட்டாரங்களில் சொல்லியிருக்காங்க. இதற்கான தேவையான ஆவணங்களாக சிலதை கேட்கலாம். அதாவது உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் அட்டை, ஃபோட்டோ, வங்கி கணக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் கம்பல்சரி கட்டாயமாக வச்சுக்கோங்க. இது அனைத்துமே தேவைப்படும். ஆனால் இது முழுமையானது கிடையாது. இன்னும் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது தேர்தல் முடிஞ்ச பின்னாடி தான் தெரியும். இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இல்லத்தரசி திட்டத்தோட 8000 ரூபா கூப்பன் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த இல்லத்தரசி கூப்பனான ரூபாய் 8000 நீங்கள் அந்த கூப்பனை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதற்கு ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 190 லிட்டர் ஃப்ரிட்ஜை வாங்குறீங்க அப்படின்னும் போது அது 12,000லேருந்து 15,000 ரூபா இருக்கும். இதுக்கு 4,000லேருந்து 7,000 ரூபா வரையும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதுமானது. மீதி இந்த கூப்பன் மூலமாக அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ உங்கள் கையில் காசு வச்சுருக்கிறத வச்சு நீங்கள் போட்டு மீதம் கூப்பனை யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். இல்லை அந்த 8000க்கு என்ன வருதோ அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் பழுதான ஒரு வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று இருக்குது, அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த கூப்பனை யூஸ் பண்ணியும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். இதில் அனைத்து பொருட்களையும் உங்களால் வாங்க முடியலனாலும் ஒரு பொருட்களுக்கான கூப்பன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அறிவிப்பு தான் இப்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி.